அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த வேளைக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த வாரத்திலும் சுவாமி தங்கள் பிறந்த நாளை கொண்டாட போகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் தருகிறேன் ராஜா. அப்பா ஜியா பாப்பாவை உடைய கருத்தில் தருகிறேன் சுவாமி. அப்பா பிள்ளையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அதுக்கப்புறம் என் சிறு பிள்ளைகளுக்கு வருதுனா எந்த வியாதியும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி. அப்பா கத்தவேசப்பா அந்த சிறு குழந்தை முதல் ரச்சா அப்பா உம்முடைய ஞானத்தினால பிள்ளைகளை நீ நிரப்பி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ரச்சா. பெற்றோர்களுக்கு அப்பா தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதான ஞானத்தை நீ கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஓ கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ரச்சா. ஓ இட்ஸ் a precious gift given by you master. அப்பா உம்முடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்படுகிறதான விலை மதிக்க முடியாத விலையேற பெற்றதான ஓ அந்த பரிசுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய ஞானத்தினால போதித்த பிள்ளைகளை ஞானமாய் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தகப்பனே எந்த வியாதியும் பிள்ளைகளை தொடக்கூடாது ஏசப்பா. அடிக்கடி ஃப்ளூ சீசன்ஸ் வந்து ரச்சா பிள்ளைகள் சிக்காரது நீ காண்கிறேன் ரச்சா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கனால பிள்ளைகளை நீ தொட்டு குணமாக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே இல்லையானாவை உம்முடைய கருத்தில் தருகிறேன் ரச்சா. அப்பா அந்த குடும்பத்தை உம்முடைய கருத்தில் தருகிறேன் ரச்சா. மிரக்கல் பிரதர் தகப்பனே பிரவீனா சிஸ்டம் உடைய கருத்தில் தருகிறேன் ரச்சா. ஆவியானவரே கத்தவேசப்பா நீர் ஈவாய் கொடுத்த தகப்பனே அப்பா லியானாக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆவியானவரே. பிள்ளை நாங்கள் சபையாரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா ஜியாவும் தகப்பனே அப்பா லியானாவும் தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை வரும் காலங்களை எடுத்து புரோஷனை படுத்துவீராக சுவாமி. தெபோராளை போல எஸ்தரை போல ஓ கர்த்தாவே ஏசப்பா மொர்தெகாய் எப்படி எஸ்தரை உமக்குள்ளாக வளர்த்தானோ சுவாமி அதே போல ராஜா ஒவ்வொருவரும் சுவாமி அப்பா பிள்ளைகளை உமக்குள்ளால வளர்த்து உமக்காக நாங்கள் வளர்க்கத்தக்கதாக என் தேவ ஞானத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் கூட சுவாமி அப்பா இன்னைக்கு இந்தியா கடந்து போறதான சவந்தி சிஸ்டர் அம்மா உடைய கருத்துல தருகிறேன் ராஜா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அப்பா தகப்பனே அப்பா இங்கே கொண்டு வந்து ராஜா சுகபத்திரமாய் நீர் காத்து வழி நடத்துற தயவிற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு எந்த பலவீனமும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே போக்கிலும் வரத்திலும் உடைய கர்மம் அவர்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அவங்க இந்தியா போய் சேர்ந்துராச்சா அப்பா நாங்கள் நல்ல செய்தியை கேட்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. ஓ தகப்பனே கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்வதாக ராஜா. கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில பராக்கிரமம் செய்வதாக சுவாமி. அப்பா அவர்கள் அநேக நாள் காத்திருக்கிற காரியத்தை தேவனில் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. நாங்கள் சபையாராய் கேட்கிறோம் அப்பா ஒரு பதில் உண்டாவதாக ராஜா. அவருடைய அநேக நாள் காத்திருப்புக்கு ஒரு பதில் உண்டாவதாக சுவாமி. என் தேவனுடைய கரம் கிரியை செய்வதாக ராஜா. அப்பா மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வெள்ளையும் கூட ராஜா அப்பா மிரக்கலின் சிஸ்டரோட அம்மா உடைய கரத்துல தருகிறேன் சுவாமி. பலவீனமாய் இருக்கிற தகப்பனே தாயாரோடு கூட அப்படியே கரம் இருக்கும்படியாய் நாங்கள் சபையாராய் செபிக்கிறோம் அப்பா. ஓ அந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்பா தகப்பனே அவங்க அப்பா ஆக்சிஜன் மாஸ்க் அந்த ரிமூவ் பண்ணத்தக்கதாக ராஜா. அவங்க நார்மலா பிரீத் பண்ணத்தக்கதாக ஓ உடைய சுவாசத்தை ஒரு விசைக்குள்ள நீர் அவர்கள் கத்தவேசப்பா வாயில நீர் ஊதும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஓ அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு பிரியமான மகளப்பா உம்மை தேடுகிற மகளப்பா உம்முடைய கத்தவேசப்பா பிரகாரங்களை தேடி ஓடி வருகிற மகள் சுவாமி நீர் ஒரு விசை கூட நினைத்தருளுவீராக ராஜா. ஒரு விசை கூட நினைத்தருளுவீராக சுவாமி. ஓ உம்முடைய பலவீன அப்பா உம்முடைய பலத்தினால ஓ அவருடைய பலவீனத்தை நீர் கத்தவேசப்பா இடை கட்டும்படியாய் செபிக்கிறேன் ராஜா. விடுதலை உண்டாவதாக சுவாமி. விடுதலை உண்டாவதாக ராஜா. அப்பா ஒரு கதவை வருகிற வாரத்தில் நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஒரு சாட்சியை கேட்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக சுவாமி. அப்பா நெக்ஸ்ட் வீக்ல அவங்க கத்தை முழுவதுமாக குணமாகி வீடு திரும்பத்தக்கதாக ஓ கர்த்தருடைய கரம் தகப்பனே அவர்களோடு கூட இருந்து அவர்களை குணமாக்கி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே அவங்க சகோதரியுடைய கருத்துல தருகிறேன் ராஜா. பலப்படுத்துங்க இசப்பா இந்த நாட்கள் ராஜா. அப்பா நீரே அவர்களோடு கூட இருந்து ராஜா ஆலோசனை கர்த்தரா இருந்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வழியில ராஜா அப்பா தகப்பனே இசப்பா அவர்களை பிரசவிக்க பண்ணி ராஜா. அப்பா நல்ல கத்தவை இசப்பா தாயும் செய்யும் சுகமா இருக்கான்னு செய்தி நாங்கள் கேட்கத்தக்கதாக என் தேவன் நீர் அனுக்கிரகம் செய்வீராக சுவாமி. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. இந்த நாளும் கூட ராஜா பா இந்த சபையின் காரியங்கள் ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றையும் உடைய கருத்துல தருகிறேன் ராஜா. அப்பா கர்த்தாவே இயேசப்பா, நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அப்பா, நீர் எங்களை பிரயாசப்பட வைக்கிறீர் சுவாமி. அப்பா பலனை கொடுக்கிறவர் நீர் ராஜா. அப்பா நாங்கள் உம்முடைய கையின் கிரியைகள் அப்பா, நீர் தான் எங்களை இயக்குகிறவர் சுவாமி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா, எங்களுடைய இஷ்டத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ராஜா நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்த கொட்டைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா படைக்கப்பட்ட காணிக்கையை உம்முடைய கரத்துல தருகிறேன் ராஜா. நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. வானத்தின் பலகணிகளை திறந்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஓ ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் ஒவ்வொரு சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேல் வந்து அமரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான நேரத்தை தருகிறேன் ராஜா. எங்களோடு கூட பேசுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. மெய்ப்பரிசுத்தமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He is your provider. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்னா நம்ம என்ன பண்ணணும்? So if we need God to take care of everything, what must we do? அவர் கையில கொடுக்கணும். We must give it into his hands. அப்பதான் அவர் அதை பார்த்துக்க முடியும். And only then he can take care of it. எடுத்து வாசிங்களா, ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். Genesis chapter 22 verse 14. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டாராம். So Abraham called the name of the place, the Lord will provide. அப்ப யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று அர்த்தமாம். So it means that the Lord will provide. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு முதலாவது வர வேண்டும். So first we must get the trust that God will take care of it. நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படினாலும் போகலாம், ups and downs வரலாம். Despite our situation, there might be up and downs. ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. But God stays the same no matter what. அப்ப அவரால எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள முடியும். So he is able to take care of it all. நமக்கு வேலை இருந்தாலும் அவரால் நம்மளை நடத்த முடியும். If we have a job, he can still lead us. வேலை இல்லாட்டாலும் அவரால் நம்மளை நடத்த முடியும். And if we don't have a job, he can still lead us. அப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்ன அவரு நம்மளை பார்த்துக் கொள்வாருங்க, அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு தேவைப்படுகிறது. But we must trust in him that he will take care of it for us. அநேக நேரங்களில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. Many times we don't need to know everything. ஆனா நம்ம படுகிற பிரயாசங்களை அவர் காண்கிறவராய் காணப்படுகிறார். But he looks at what we wish for. அப்ப கர்த்தர் எப்பவுமே சோம்பேறிக்கு அவர் உதவியே செய்ய மாட்டாரு. And God never helps the lazy. அப்ப சோம்பேறிக்கு அவர் வந்து உதவி செய்யவும் மாட்டாரு, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கவும் மாட்டாரு. He doesn't help the lazy nor give wisdom to the lazy. ஏன் கொடுக்க மாட்டாரு? அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதை பிரயோஜனப்படுத்த தெரியாதவனாய் காணப்படுவான். The reason is because despite how much you give it to a lazy person, they won't know how to use it. ஆனா கொஞ்சம் ஆசை இருந்தா கூட அவனுக்கு அவர் கொடுப்பாரு. But even if you have a small desire, he'll give it to you. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இவன்ட்ட கொஞ்சமா கொடுத்தா கூட அவனால அதை மல்டிப்ளை பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். Because God knows if you give it even a small amount, he can multiply it himself. அப்ப நமக்குள்ளால ஒரு ஆசையை உருவாக்குறதே கர்த்தர் தான். So the one who gives us the desire is God alone. நம்ம இன்னைக்கு ரெண்டு சம்பவங்களை பொறுத்து பார்க்க போகிறோம். We're going to look at two scenarios. முதலாவதான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the first one, 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 Kings chapter 6 verse 1 and 2. அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? எலிசா கிட்ட சொல்றாங்க. So the prophets tell Elisha. அப்போ அங்க ரெண்டு விதமான தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஒன்னு எலிசா இருக்கிறாரு, அவருக்கு கீழ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. So there's Elisha and then underneath him are the prophets. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இங்க நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. So they say right here is too small for us. அப்ப நெருக்கமா இருக்குறதுனால நமக்குன்னு விசாலமான ஒரு இடத்தை உண்டாக்கலாம்னு சொல்றாங்க. So because it's too small for us, let's make a place that's worthy for us.
அப்போ ஒரு விசாலமான ஒரு இடம் உண்டாக்குறதுக்கு என்ன வரணும்? முதல்ல ஒரு நெருக்கம் வரணும். So to make that place, you first need a desire. அப்போ இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நெருக்கம் வராமல் இருந்தா அவங்க விசாலமான ஒரு இடம் அவங்களுக்கு தேவைங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்திருக்காது. If there wasn't a shortage in the place they were, they would have never thought to go to a new place. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருது என்றால் அதற்கு பின்பாறு ஒரு விசாலமான ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது என்று அர்த்தம். If in your life you see a shortage, that means that there's going to be a desire for a bigger place. அப்போ விசாலமான இடத்தை உண்டாக்கும் முன்பாக ஒரு நெருக்கத்தை அவங்க சந்திக்கிறாங்க. So before they go to the bigger place, they're met with a need. அப்போ அந்த நெருக்கத்தை சந்திச்ச உடனே அவங்க நினைக்கிறாங்க நம்ம விசாலமான நமக்கு ஒரு இடம் வேணும்னு முடிவு பண்றாங்க. So when it's too crowded, then they decide that they need a bigger place. அப்போ விசாலமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. So they say they need to go to a bigger place. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல என்ன பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னா நாங்கள் போறோம்னு சொல்றாங்களே தவிர எலிசா போக சொல்லல. What they say is we will go. எலிசா கூட வரணும்னு சொல்லல. They didn't ask Elisha to come with them. நாங்க போறோம்னு சொல்றாங்க. But they said we will go. நம்ம சில வேளைகளை நினைப்போம். Sometimes we think, கர்த்தர் இந்த விஷயத்தை நமக்கு செய்ய சொன்னாரா? has God told us to do this thing? இல்லனா நானா தான் இந்த காரியத்தை செய்றேனா நம்ம நினைப்போம். Or am I doing this by myself is what we think. கர்த்தர் அந்த ஆசையை நமக்குள்ளால உருவாக்குறவராய் காணப்படுகிறார். But God is the one who gave us that desire. அப்ப நம்ம அதை ஸ்டார்ட் பண்றோம் அந்த காரியத்தை. So we start doing the thing. ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட வருகிறார். But God walks with us. அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்க போறோம்னு சொல்றாங்க. So they say we're going to start it, we'll go. போறோம்னு சொல்றாங்க அப்படி தனியா எலிசாவை விட்டுட்டு போயிரல. And they didn't leave Elisha behind. அதுல ஒருத்தர் தீர்க்கதரிசி புத்திரல ஒருத்தர் சொல்றாரு நீங்களும் எங்க கூட வரணும்னு சொல்றாரு. Then one of the prophets says you must also come with us. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம எதை ஆரம்பித்தாலும் So even in our life, whatever we start, அது பிசினஸா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, whether that be business or your job or any other task, இல்லனா ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி whatever it may be, or buying a car or a house, ஆனா அதுல நம்ம தான் முதல்ல என்ன பண்ணுவோம் ஆரம்பிப்போம். but we will start it first. என்ன பண்ணுவோம் பேச ஆரம்பிப்போம் இத வாங்கணும் இதுக்கான காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு நினைப்போம். We'll start talking about it and we'll talk to other people about it. ஆனா அது ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பாரு. But when we start it, God is with us. அந்த இடத்துல எலிசா அவங்க கூட தான் இருக்கறாங்க. In that place, Elisha was there with them. அந்த டிஸ்கஷன் பீரியட்ல எலிசா அவங்க மத்தியில தான் இருக்காரு. Even during the discussion period, Elisha is with them. உங்களோட டிஸ்கஷன் பீரியட்ல கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கார். In your discussion period, God is also with you. உங்களோட பிளான்ஸ்ல நீங்க பிளான் பண்ற இடத்துல கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. Wherever and whenever you plan, God is with you. நீங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்றீங்கன்னு அவர் கவனிச்சிட்டு தான் இருக்காரு. Whatever you talk about and discuss, he's listening. அப்போ அந்த இடத்துல இருந்து போகும்போது சொல்றாரு நாங்க இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம் நீங்க எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. So the prophets say we're going from here to there, but you must come with us. அப்போ கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு நான் வரேன்னு சொல்லிறாரு. So when they ask, he says, "Okay, I'll come with you." நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். In our life, we must think. நம்ம ஆரம்பிச்சிருப்போம். We may have started something. ஆனா நம்ம கர்த்தர் அந்த அதுக்குள்ளால கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோமா? But have we called God to sit inside of it? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆரம்பிச்ச எல்லா விஷயத்திலும் கர்த்தர் அந்த இடத்துல கூட இருக்கறாரா? All things we started, is God in there with us? அடிக்கடி நம்ம அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். We must constantly be checking that. அதை பார்த்துட்டே இருக்கணும். We must always be looking for it. ஏனா எலிசா கூட வரணும்னு கூப்பிட்டது ஒருத்தர் தான். Because it was only one person who asked Elisha to come with them. ஆனா அங்க தீர்க்கதரிசிகள் अनेक பேர் இருக்காங்க. But many prophets were there. அப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது கர்த்தரை கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So in your family, at least one member must call upon God. நீங்க ஒருத்தர் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரை கூப்பிட்டு அவரை வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய குடும்பம் முழுவதுமா அது ஆசீர்வாதமா இருக்கும். If one person in the family keeps close to God, then your entire family will be blessed. அதுக்கு அப்புறமா நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அந்த புத்திரர்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. So after that, the prophets, they all get up and leave. அப்ப போகும்போது யோர்தானுக்கு பக்கத்துல இருக்க மரத்தை வெட்றாங்க. And now they're cutting down the tree next to the Jordan. அப்ப மரங்களை வெட்றாங்க. So they keep cutting trees. மரங்களை வெட்றது யாரு? And the people who are cutting them, மரங்களை வெட்றது கார்பெண்டர்ஸ் கிடையாது. they're not carpenters, இல்லனா உட்கட்டர்ஸ் கிடையாது. not woodworkers, தீர்க்கதரிசிகள் வெட்றாங்க. but prophets are cutting them down. அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்மே கிடையாது. They have no experience doing this. அவங்களுக்கு அது புதுதான ஒரு வேலை தான். This is completely new to them. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டிசைர் இருக்கு. But they have a desire inside of them. விசாலமான இடத்துக்கு நான் போணும்னா இந்த மரத்தை வெட்டி ஆகணும். That if I need to go to a higher place, I must chop this tree down. அப்ப இந்த மரத்தை நான் வெட்டணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? கோடாலி தேவைப்படுது. So if I'm to chop this down, then I need an axe. அப்ப அந்த ஆக்ஸ் என்ன பண்றாங்கன்னா
எரவிளக்கு வாங்கிட்டு வராங்க. So the axe, they take it as a loan and they borrow it. அப்போ அவங்க போய் விலை கொடுத்து வாங்கல, எரவிளக்கு வாங்கிட்டு வராங்க. They don't go and buy it, but they go and borrow it. அவங்களுக்கு எப்படி மரத்தை வெட்டணும்னு தெரியாது. They don't know how to chop a tree down. எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு கூட தெரியாது. They don't know where to start nor where to finish. But still they are trying it. But still they are trying. தேவன் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறது அதுதான். That is what God expects of you and I. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. You don't need to know everything. நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவர் விரும்புறது இல்ல. You don't need to be an expert. ஆனா நீங்க அதை ட்ரை பண்றீங்களான்னு அவர் பார்க்கறாரு. But he looks at it if you try. அவர்தான் வாய்க்க பண்ண போகிறவர். He is the one who's going to make it succeed. அவங்க கட் பண்ண ஆரம்பிக்கறாங்க. They start cutting. கட் பண்ண ஆரம்பிச்ச உடனே And after that, அந்த கோடாலியானது என்ன பண்ணுது? தண்ணியில விழுந்துருது. the axe falls into water. அப்போ தண்ணியில விழுந்துருது. So after it falls into the water, அதே அதிகாரத்துல 2 ராஜாக்களின் புத்தகம் 6:5 வசனம் வாசிங்க. same chapter but verse 5. அப்போ அந்த கோடாலி என்ன பண்ணிடுது? தண்ணியில விழுந்துருது. So the axe is now in the water. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்துல மெஸ் அப் பண்ணிட்டான். So he messed up in that spot. நம்ம மெஸ் அப் பண்ணதான் செய்வோம் நிறைய நேரங்கள்ல. And many times we will also make mistakes. ஏன்னா நமக்கு தெரியாது. Because we don't know a lot. நமக்கு தெரியாத சில காரியங்களை நம்ம செய்யும்போது நம்ம மெஸ் அப் பண்ணிடுவோம். When we do things we don't know how to, we'll mess up. கோடாலி தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. So the axe is now in the water. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க? Think about it. The tree they're chopping down யோர்தானுடைய கரைகளில் உள்ள மரங்களை வெட்றாங்க. is the one off the shore of Jordan. அப்ப யோர்தான் எப்படி ஓடிட்டு இருக்கும்? So think about how the Jordan is running. அது கரை புரண்டு தண்ணி ஓடுறதான தண்ணி. There's probably lots of currents and it's always flowing. அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்ல கோடாரி போட்டா கோடாரி இருந்த இடத்துல கூட இருக்காது, அது அடிச்சிட்டு கூட போயிரலாம். If something falls in the river, it's not going to be in the same place. ஆனா அவன் போட்ட உடனே But the moment it's fallen into the water, அவன் யோசிச்சானா? does he think, இந்த மரத்தை நான் வெட்ட வந்திருக்கவே கூடாது. I should have never came to chop this tree இந்த down. கோடாலியை நான் கண்டிப்பா இரவலுக்கு வாங்கி இருக்கவே கூடாது. I should have never borrowed this axe. ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல அப்படிதான் யோசிப்போம். Because many times that's how we think. நம்ம சில காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது Many times when we do things, நடுவுல ஏதாவது நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது sometimes when we struggle in between, நம்ம என்ன யோசிப்போம்? இது நம்ம ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. we'll many times think I should have never started. இது எனக்கானதே கிடையாது போல. This is not something for me. இல்லனா இரவலா வாங்கிட்டு வந்தது இப்படி தண்ணில விழுந்திருக்குமா? Or if I never did this, thing I borrowed wouldn't have been in the water. கூட்டத்தோட கூடமா நானும் போயிருந்திருக்கலாம்ல. I should have just went with the group. நான் எதுக்கு ஒரு கோடாலி இரவலா வாங்கிட்டு வந்து வெட்டணும்? Why did I even borrow this axe? ஆனா அவன் அதெல்லாம் எதுமே யோசிக்கலங்க. But he didn't think about any of these. எதை பத்தியுமே யோசிக்கல. He thought of nothing. கோடாரி விழுந்தது உண்மைதான். It's true it fell in the water. ஆனா அவன் அடுத்த செகண்ட் என்ன சொல்றான்? But the next second he says, என்ன ஆண்டவரே கூப்பிடுறான். he says, alas master. எங்கெல்லாம் நம்ம விழுறோமோ, Wherever we fall, அந்த இடத்துல நம்ம கூப்பிட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். there's someone we must call. நம்ம எப்பலாம் அவரை கூப்பிடுறோமோ, Whenever we call him, அப்பலாம் அவர் நம்ம பக்கத்துல தான் இருப்பாரு. he is always by our side. He is ready to help us. He's always ready to help us. எப்பவுமே அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. He's always waiting. அவருக்கு தெரியும் நம்ம இந்த உள்ள போட போறோம்ங்கிறது. He knows we're about to drop it. அவர் உள்ள போட போறோம்ங்கிறது தெரியும். He knows we're about to drop it. அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருனா, And the reason he's waiting, நீங்க எப்ப உள்ள போடுவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. he's not waiting for the moment you put it அவர் in, எப்ப அதை எடுத்து கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. but he's waiting for when he can give it back to you. அதை எடுத்து எப்ப என் பிள்ளைக்கு நான் திருப்பி கொடுக்கலாம்னு அவர் வெயிட் பண்ணிட்டு He's இருப்பாரு. waiting to give it back to his child. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சறுக்குறது பிரச்சனை கிடையாது. So it's not slipping that's the problem in life. நீங்க விழுறது பிரச்சனை கிடையாது. It's not falling that's the problem in life. ஆனா விழுந்த உடனே நீங்க யாரை கூப்பிடுறீங்க? But it depends on who you call once you fall. அதுதான் உங்க வாழ்க்கையில முக்கியமானதா கருதப்படுது. That's what's important in life. விழுந்த உடனே கூப்பிடுறாரு, என்ன ஆண்டவரேன்னு கூப்பிடுறாரு. The moment the axe falls, he says, my master. அவர் கேக்குறாரு, உடனே எலிசா எங்கப்பா போட்டேன்னு கேக்குறாரு. And Elisha asks, where did you drop it? நம்ம பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம்? முதலாவது, If our kids do something wrong, the first thing we ask, ஏன் இத பண்ண? இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இப்படி இருந்திருக்க கூடாது, நீ இப்படி இருந்திருக்கணும் தான் நம்ம சொல்லுவோம். we many times just question them and tell them that you shouldn't have done this. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. But God didn't say that. பரவாயில்லை, நீ கீழ போட்டுட்டப்பா. God said it's fine, you dropped it, ஆனா நான் திருப்பி எழுப்ப முடியும் என்னால. but I can lift you back up. அப்போ எலிசா அவங்க கூட இருக்க வேண்டியது முதலாவது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. So Elisha being with him was the first important thing. இரண்டாவதாக அது விழுந்த உடனே எலிசாவை தான் அவர் கூப்பிடுறாரே தவிர தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாலும் நேரா யார்கிட்ட போய் அட்ரஸ் பண்றாரு? எலிசா கிட்ட தான் அட்ரஸ் பண்றாரு. And secondly, when the axe fell in the water, he called Elisha, not the other prophets. உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம். There may be many people around you. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்க சொல்யூஷனை நீங்க அந்த
மக்களை தேடி போகாதபடிக்கு கர்த்தரை தேடி போகிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். And when you have problems, you must always be seen as going to God instead of other people's for the solution. அப்போ அவர் கூப்பிட்ட உடனே அவர் எந்த இடத்துல போட்டேன்னு கேட்டோன்னா இங்க தான் போட்டேன்னு அவர் காட்டுறாரு. So when Elisha asked, "Where did you drop it?" he said, "I dropped it here." அப்போ ஒரு கிளையை வெட்டி போட்ட உடனே இரும்பானது மிதக்குது. So when the axe falls into the water, the iron floats. இன்னைக்கு பெருசா சொல்றாங்க எல்லாரும் கப்பல் எப்படி மிதக்குது பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொல்றாங்க. Everybody now says, "Look how the ships are floating." ஆனா கர்த்தர் எப்பவுமே மிதக்க பண்ணிட்டாரு. But God made them float a long time ago. எப்பவுமே அதை மிதக்க பண்ணிட்டாரு. God made them float a long time ago. அதனால கர்த்தருக்கு அப்பமே அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. And God gave them the wisdom a long time ago. அப்பமே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. And that's when it started floating. அப்போ அத பார்த்து தான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டே பிடிச்சிருப்பாங்க ஷிப் எல்லாம். That's how they must have figured out the ships. அப்போ அது மிதந்த உடனே என்ன பண்றாருன்னா எலிசா அதை எடுத்து கொடுக்கல கையில. So Elisha, once it falls into the water, he doesn't give it back to him. நீ எடுன்னு சொல்றாரு. He says, "Go and get it." அப்போ கர்த்தர் மிதக்க பண்ணுவாரு. So God will make it float. நம்ம தான் அதை கிராப் பண்ணி எடுக்கணும். But we must stretch out our hand and grab it. கர்த்தர் காமிச்சு கொடுப்பார் நமக்கு, இந்த இருக்கு பாரு எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. So God will show us where it is. நம்ம தான் அதை எடுக்கணும். But we must pick it up. அப்போ நமக்குள்ளால எப்பொழுதுமே நிறைய நேரங்கள்ல நமக்குள்ளால சந்தேகம் வரும். Many times we'll have doubts in our mind. அப்போ நம்ம சந்தேகம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா இது நடக்குமா நடக்காதான்னு நினைப்போம். And the main thing we think about is, will this happen or will it not? ஏன்னா அவரால எடுத்து தர முடியும்ங்கிறது இவருக்கு தெரிஞ்சனால தான் நேரா எலிசா கிட்ட போய் சொல்றாரு இந்த பிரச்சனையை. Only because he knew Elisha could get it, he goes to Elisha and tells him his problem. அப்ப பிரச்சனைகள் வரும்போது நம்ம தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் அதை வைக்கிறது தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. So when we have problems, God expects us to go give it to him. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தைரியமா மரத்தை வெட்டுறவர்களாய் காணப்பட வேண்டும். And even in our life, we must bravely chop down the tree. அப்போ நம்ம ஃபுல்லா நான் சேர்த்து வச்சிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் மரத்தை வெட்ட போறேன்னு கிடையாது. We mustn't be adamant that we'll get everything ready and then go to chop down the எப்படி tree. மரத்தை வெட்றாங்க? The way they chop the tree down, he borrowed the axe. he only borrowed the axe. அப்ப சில வேளைகள்ல நம்ம borrow பண்ணி யூஸ் பண்ற நிலைமைகள் வரலாம். And sometimes even in our life we must have to borrow. நீங்க borrow பண்ணதை திருப்பி கொடுக்க முடியாம போயிருமோங்க கவலை நமக்கு என்னைக்குமே இருக்க தேவையில்லை. We must never have the doubt that we can't give back what we borrowed. ஏனா அது திருப்பி கொடுக்க பண்ணுகிற தேவன், he is our provider, அவர் நம்ம கூட இருக்கார். Because the God who makes us be able to give it back is the God who's providing for அது us. எங்க mess up ஆனாலும் என்ன நடந்தாலும் கண்டிப்பா மேல வந்து தான் ஆகணும். Despite where you mess up, the axe will always float. அது கண்டிப்பா மேல மறுபடியும் உங்களுடைய கரங்கள்ல வந்து தான் It ஆகணும். shall surely float and come back into your hands. நிச்சயமா இது மறுபடியும் நம்முடைய கரங்கள்ல வர வைப்பாரு. And he will make it so it comes back to in our hands. திருப்பி கொடுக்க வைப்பாரு. And he will make them give it back to us. அப்ப அவர் திருப்பி கையை நீட்டி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. So he stretched out his hand and gave it to him. அப்ப எடுக்க சொல்லிட்டாரு எலிசா. So he told him to pick it up. திருப்பி எடுத்து என்ன பண்ணிருப்பான்? திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பான்? அவன் என்ன பண்ணிருப்பான்? வெட்ட ஆரம்பிச்சிருப்பான். So the thing he did after he got it is he probably started chopping the same tree. மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சிருப்பான். He must have started cutting the same tree again. எது வரைக்கும் வெட்டிருப்பான் தெரியுமா? You know how long he went till? அந்த வெட்ட ஆரம்பிச்ச ட்ரீ கீழ விழுகிற வரைக்கும் அவன் வெட்டிருப்பான். The moment that the tree he started to chop until it fell, he probably kept chopping. நீங்க எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களோ, Whatever you have started, அந்த காரியம் முடிகிற வரைக்கும், until that job is done, நீங்க என்ன நோக்கத்தோட கூட அதை ஆரம்பிச்சீங்களோ, whatever reason you have started it with, அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும், until that's done, கர்த்தர் உங்களை விட்டு விடவே மாட்டார். God will never let you go. அவர் விட்டு விடவே மாட்டார். He will never let you go. நம்ம பார்க்கிறோம் ஒரு முறை தான் கோடாலி விழுந்திருக்கு. We look at it, the axe only fell down once. எத்தனை வாட்டி விழுந்திருந்தாலும் மறுபடியும் அது மிதந்திருக்கும். But despite how many times it fell, it would have floated. ஏனா அவரோடு கூட இருக்கிறவர் எலிசா. Because the one who's with him was Elisha. எலிசாவை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி நம்மளோடு கூட இருக்கிறார். And a prophet even greater than Elisha is with us. நம்மளோடு கூட இருக்கிறவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். And the one with us will surely lead us. அப்போ சங்கீதத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 1:3. Psalm 1 verse 3. அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதப்பட்டிருக்கு. And whatever he does shall prosper. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் செய்ததை வாய்க்க பண்ணி கொடுத்தாரு கர்த்தர். So God, what these prophets did, he made it prosper. அப்போ நம்மளுடைய
நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? So if we need God to make the things we do prosper, how must we be? அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை என்ன பண்ணா நம்ம தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The verse before it says, "But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night." கிறிஸ்டியானிட்டி லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பிரின்சிபல்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா. If we understand the principles of Christianity, it's super easy. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு? So if God is to bless you, he says, நீ என்னெல்லாம் செய்றியோ அதெல்லாம் வாய்க்க பண்ணா நீ என்ன பண்ணணும்? whatever you do, if I need to make them prosper, உன்னுடைய வேதத்தை நீ வாசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். you need to read your Bible. நீ வேதத்தை நீ தியானித்தவனாய் காணப்பட And you வேண்டும். must meditate in its word. அது மட்டும் தான் அவர் கேக்குறாரு. That's all he asked for. நம்ம அங்க இங்க ஓடிட்டே அலைஞ்சிட்டே இருப்போம். We might be running here and there every single day. பிரயாசப்பட வேண்டியது நிச்சயமாய் பிரயாசப்பட, ஏன்னா அவன் கோடாலி எடுத்து அவன் வெட்டினது உண்மை. Whatever he makes prosper will surely happen because he took the axe and cut it down. ஆனா வெட்டுகிறதுக்கு முன்பாக அவரோடு கூட ஒருவரை அழைத்தார். But before that, he called someone to be with him. அப்ப நம்மளோடு கூட நம்ம ஒருவரை அழைக்க வேண்டுமென்றால் நம்ம அழைப்பதற்கான வேதத்தை மூலமா தான் நம்ம அவரை அழைக்கணும். So if we need to call God, we can only call him through the word. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறவராய் காணப்படுவார். So when we read the word and meditate in it, then God will be with us. அப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். And when we are like that, God will make all that we do prosper. இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போறோம். And another situation that happened in the Bible. கர்த்தர் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க போறோம். We're going to look at how it's possible for God to bless his children. ஆதியாகமத்தின் புத்தகம் Genesis chapter 30வது அதிகாரம் 25வது வசனம். 30 verse 25. ஆதியாகமம் 30:25. Genesis 30 verse 25. அப்போ யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு, ஓகே, இந்த சம்பவம் யாருக்கு நடுவில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கும் லாபானுக்கும் நடுவில் நடக்குது. So this situation happens between Jacob and Laban. அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது So in this situation, என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னுடைய ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், உங்களுக்காக வேலை செஞ்சேன், இப்போ நான் என்ன பண்றேன், நான் திரும்பி போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. Jacob tells Laban that I've worked for you and I've taken care of your flock and your men, so now I'm going to head back. நான் போக போறேன்னு சொல்லி சொல்றாரு. He tells him I'm going to now take my leave. ஆனா லாபான் ஒரு விஷயத்தை சொல்றாரு. But Laban says, உன்னால தான் என்ன ஆசீர்வதிச்சார் கர்த்தர்னு சொல்றாரு. He says God only blessed me because of you. அதோட 30வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் ஆதியாகமம் 30:30. Same chapter but verse 30. என்ன ஒரு அழகான வசனம் பாத்தீங்களா? Look at this verse. நான் வர்றதுக்கு முன்னாடி Before I came, உங்களுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. Was little. ஆனா நான் வந்த பின்பாது, but after I came, தேவன் உம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு. God has blessed you. இவ்ளோ வருஷமா ராகேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், அப்படி 14 வருஷம் போயாச்சு. For Rachel 6 years and then Leah another 6 years has already passed. அப்ப எல்லாமே போயாச்சு. So all these years have already passed. அப்போ இத்தனை வருஷமா அப்புறம் பிள்ளைகள் பிறக்கிறது எத்தனை இவ்ளோ ஆண்டுகளா நான் உங்களுக்காக தான் உழைச்சிருக்கேன். And then after my kids I have also spent all these days working for you. நான் எப்போ என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது? When do I take care of my family? அப்போ வேதம் நமக்கு அழகா சொல்லி தருகிறது. So the Bible tells us beautifully. அப்போ ட்ரெய்னிங் பீரியட்ல யாக்கோபு இருக்கிற வரைக்கும் லாபானுக்கு கீழ இருந்து வேலை செஞ்சிட்டே இருக்காரு. So during the training period Jacob is working under Laban. அப்ப அந்த ஆடுகளை மேய்க்க ஆடுகளை மேய்க்கிறத பத்தி நன்றாகவே கற்றுக்கொள்கிறார். As he keeps tending to his flocks he understands everything about it. நன்றாகவே கற்றுக்கொள்கிறார். And he understands everything there is to it. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர் கேக்குறாரு. And then after a point he asks. அவருக்கு பிள்ளைகள் வந்துட்டு, He now has kids. குடும்பம் ஆயாச்சு. And now they're now a family. அவருக்கு எதுமே சேர்த்து வைக்கல. And he doesn't have anything for himself. ஏனா வெறும் சம்பளம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. Because all Laban gives him is just currency. சம்பளம் வாங்குறதுக்கான ஒரு நாட்கள் உண்டு, வருஷங்கள் உண்டு. There are some days and some years that you get currency. ஆனா கர்த்தர் நம்மளை சம்பளம் வாங்குறதுக்காக மட்டுமே அப்படியே வச்சிட்டே இருக்க மாட்டாரு. But God didn't just make us so we could receive currency.
அவன் கேக்குறான், எப்போ என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறதுன்னு கேக்குறான். He asks, when do I start earning for my family? நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும் சில நாட்கள்ல. And many days we ourselves must ask this question. நமக்கு salary வருகிறது உண்மைதான். Surely it's true we receive a salary. அது நமக்கு போதுமானதா இருக்கிறது உண்மைதான். But is it enough for us? ஆனா நம்ம salary வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து இது போதும்னு உட்கார்ந்திர கூடாது. But we must never receive the salary and be set with ourselves. லாமான் வந்து பார்த்து கேக்குறது, உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். Laban asked Jacob, tell me what your salary is and I will give it to you. யாக்கோபு போறேன்னு சொன்ன உடனே சொல்றான், உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேளு நான் தரேன்னு சொல்றான். So when Jacob says, I'm going to leave now, Laban says, tell me what your price is and I'll make you stay. ஆனா யாக்கோபு என்ன தெரியுமா கேக்குறான்? But you know what Jacob asks? எனக்கு சம்பளம் வேண்டாப்பா, ஷேர் கொடுன்னு கேக்குறான். He says, I don't want a salary, give me a share. நீங்க யோசிச்சு பாருங்களேன். Think about it. நம்ம வேலை பார்த்துட்டே தான் இருப்போம். We always keep working. அவன் வந்து ஏமாத்தி எடுத்துட்டு போகல யாக்கோபு. And Jacob didn't trick him and take the money. யாக்கோபு லாமானை ஏமாற்றி அவனுடைய ஆடு மாடுகளை அவன் அபகரித்து கொள்ளல. Jacob didn't take his flocks unrightfully. அவன் என்ன சொல்றானா, எனக்கான ஷேர் நீ வந்து எனக்கு சம்பளம் தர வேண்டாம், எனக்கு ஷேர் கொடுன்னு கேக்குறான். What he says is, you don't need to give me a salary, just give me my share. நம்மலாம் இப்பதான் ஷேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். We're only now talking about shares. ஆனா ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஷேரை பத்தி பேசப்பட்டிட்டு. But even in Genesis it's talked about. அப்போ கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் யாக்கோபோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் பாருங்க. So look at how God dwelled with Jacob. யாக்கோபு ரொம்ப அழகா கேக்குறான். Jacob asked very beautifully. தேவ ஞானம் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தணும். We must always be led by God's wisdom. தேவ ஞானத்தோடு கூட நாம் நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து இப்படி எல்லாம் பேச முடியும். Only when we walk with God's wisdom are we able to talk like this. அவன் டக்குனே வந்து உடனே சொல்லியிருந்திருக்கலாம், ஓ அப்படியா என்கிட்டயே சம்பளத்தை கேட்கறானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்பேன்னு இப்போ $5,000 தரானா, எனக்கு ஒரு $10,000 கொடுப்பான்னு கேட்டிருக்கலாம். If he's giving him 5,000, Jacob could have asked for 10,000. ஆனா அவன் அது கேட்கல. But he didn't ask for that. அவன் என்ன கேட்கறான், எனக்கு ஷேர் கொடுன்னு What கேட்கறான். he asked is, give me a share. ஏனா Because அவன் ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறான். he learns everything first. ஃபர்ஸ்ட் லேர்னிங் பீரியட்ல அந்த ஆடுகளை பற்றி நன்றாக அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். During the first 20 years he learns about the sheep and everything. அப்போ he was preparing something to see the miracle. அவன் என்ன பண்றான், அந்த miracle அவனோட வாழ்க்கையில் நடக்க போற அதிசயத்துக்காக கர்த்தர் அவனை prepare பண்றாரு. So the miracle that's going to take place in his life, God is preparing Jacob for it. இப்போ அவன் லேர்ன் பண்ணிட்டான். So now he learns everything. இப்போ இம்ப்ளிமென்ட் பண்றான். And now he's implementing it. அப்போ இம்ப்ளிமென்ட் பண்ணவன என்ன பண்றான்? So after he implements it, பிராக்டீஸ் பண்றான். he practices it. அத பிராக்டீஸ் பண்ணி என்ன பண்றான்? And after he practices, அதுல ப்ராஃபிட் பார்க்கறான். he looks into the profit. எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு. Look at how beautifully it's said. ஆதியாகமம் 30:43ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? So in Genesis 30 verse 43, அப்போ இப்படி என்ன பண்ணிரா, யாக்கோபு விருத்தி அடைஞ்சிரான். and because of this Jacob becomes prosperous. நம்ம வெளியில இருந்து பாக்கும்போது நினைப்போம், When we look at it from the outside, யாக்கோபு எப்படி கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். we look at how can Jacob ask for such a thing? எப்படி யாக்கோபோல கரெக்ட்டா இப்படி கேட்க முடிஞ்சிச்சு? How can Jacob say the right things and ask the right questions? இதுதான் வேணும், எனக்கு இப்படிப்பட்டதான ஆடு தான் வேணும் நம்ம எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? How did he say this is the type of sheep I want? அப்போ மத்தேயு 6:33 விதமா சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். But in Matthew 6:33 it says, but seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. அப்ப இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட வேண்டும்னா முதலாவது நாம் என்ன பண்ணணும், தேவனை தேட வேண்டும். So if you need all these things to be added to you, the first thing we must do is seek his kingdom. அப்ப யாக்கோபு தேவனை முதலாவது தேடி இருக்கிறான். So Jacob seeks God first. அப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 31 Genesis 31 verse 10 to 12. 10 to 12 படிங்க.
எப்படி கேட்டிருக்கான் யாக்கோபு? யார் சொல்லி கேட்டிருக்கான்? Jacob, he asked by saying, கர்த்தரானவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறதுனால தான் யாக்கோபு எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். only because God revealed in a dream what Jacob should ask for. அப்ப நீங்களும் நானும் என்ன கேட்கணும்ங்கறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். Both you and I, what we ask for, God reveals them to us. நான் ஆபிரகாமுக்கு செய்வதை அவனுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி இருக்காரு. He says, what I do to Abraham will I hide. அவர் மறைக்கவே மாட்டாரு. He would never hide. நமக்கு என்ன செய்ய போறாருங்கறத நம்ம என்ன செய்யணும்ங்கறத அவர் நமக்கு சொப்பனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துற தேவனாய் காணப்படுகிறார். Whatever we must do and whatever he will do for us, he reveals to us through dreams. அப்போ முதலாவது யாக்கோபு தேவனை தேடி இருந்தனால தான் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமா தூதன் மூலமா வெளிப்படுத்தப்படுது. So only because Jacob sought God first, it was revealed to him through the angel in the dream what he must ask for. யாக்கோபு அங்க இருந்து கிளம்பி ஈசாக் கிளம்பி அனுப்பி விட்டுறாரு. So Isaac sends him off. யாருமே இல்லாம தனியா வரான். And without anyone, he comes alone. அவனுக்கு எதுவுமே கிடையாது. He has nothing. ஒரு கல்லை எடுத்து வச்சு தலையில வச்சு தூங்குறான். He sleeps with the rock under his head. தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கறான். But he sees angels ascending and descending. அத பார்த்துட்டு அப்படியே அவன் கடந்து போகல. And after that, he doesn't just go. அந்த இடத்துல தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணறான். He makes a covenant with God. நீர் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிற இந்த தேசத்துல நான் போகக்கூடிய இடத்துலலாம் எனக்கு உணவையும் உறங்க இடமும் நீங்க தரணும்னு சொல்லி கேக்குறான். He says, because you are my God and I have believed in you, wherever I go, give me a place to sleep and a roof over my head. ஒண்ணுமே கிடையாதுங்க, தலையில வச்சு அந்த கல்லை எடுக்கறான், அப்படியே நிறுத்துறான். He takes the rock under his head and he puts it down. எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணி பெத்தேல் அதுக்கு பேர் வைக்கறான். Pours oil, anoints it and calls it Bethel. அப்போ அவன் வரும் முன்பாகவே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு தான் அந்த processக்குள்ள என்டர் ஆகுறான். So even before he starts his training, he makes a covenant with God. அப்போ கர்த்தரோடு கூட முதலாவது அவன் தேவனை தேடினபடினால் தான் இரண்டாவதாக அவனுடைய எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் தேவன் அவனோடு கூட இருந்தார். Only because he sought God first, God was with him wherever he went. அப்ப ரெண்டு விஷயம் தான் நம்ம செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில. So we must do only two things in our life. முதலாவது தேவனை நம்ம தேடுகிறவர்களாய் காணப்படணும். Firstly, we must seek God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை நம்ம தேட வேண்டும். Seek his kingdom and his righteousness. இரண்டாவதாக And secondly, நாம் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து படிக்கிறவர்களாய் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். we must willingly read the Bible and meditate in it. அப்போ அது ரெண்டே நம்ம செய்யும் பொழுது When we do those two things, எப்படி யாக்கோபுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரோ the same way God revealed things to Jacob, நமக்கும் வெளிப்படுத்தி கொடுப்பார். he will reveal to us. நமக்கும் இத பேசாதன்னு சொல்வார். He will tell us, speak this and not this. நம்ம பேசாதபடிக்கு நம்முடைய வாயை அடைத்து போடுவார். And to make sure we don't speak the wrong things, he'll close our mouth. நம்முடைய பேசும்படியான நம்முடைய வாய்களை அவர் திறக்கிறவராய் வார்த்தையை போடுகிறவராய் And காணப்படுவார். to make sure we speak the right things, he put words in our mouth. அப்போ இதில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். So God tells us something from this. He is not made us to be எப்பவுமே நம்ம ஸ்லேவா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்மள அவர் உருவாக்கல. He didn't make us so that we could be slaves. அவர் என்ன பண்றாருன்னா அவர் இந்த உலகத்துல வந்தது எல்லாவற்றையும் திறந்தது நமக்காக. And the reason he came and suffered on this earth was because for us. அப்போ சில நேரங்கள்ல நம்ம தைரியமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம யோர்தானை கடக்கும்படியா கால்களை நம்ம வைக்க வேண்டும். So we ourselves, knowing God is with us and his strength is with us, we must step into the Jordan. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது உண்மைதான். It's true the Jordan doesn't stop running. ஆனா எப்ப யோர்தான் நிக்கும் நம்ம கடக்கலாம் நின்னா நீங்க இந்த கரையில தான் நிப்பீங்க, அந்த கரைக்கு போகவே மாட்டீங்க. But if you wait on one shore for the Jordan to stop, you'll always be there. எப்ப நீங்க கர்த்தரை நம்பி வைக்கிறீங்களோ அப்ப நிச்சயமாய் தேவன் அதை கடக்க பண்ணுவார். Whenever you trust God and step in, then God will make you cross. அப்ப அந்த பார்த்த ஒரு நிமிஷத்துல என்ன பண்றாரு தெரியுமா? தேவனை அவன் கனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறான். So he looks and he dwells with God. உடனே அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அந்த சொப்பனத்துல பார்த்த உடனே அந்த தேவனை கனம் பண்ணி இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாங்கறத அவன் கண்டுபிடிச்சறான். The moment he sees the dream, he realizes that God is in this place. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகாதபடிக்கு அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சு அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துறான். So after he realizes that God is with him, he doesn't just go, but he makes a name for that place and he anoints it. அவன் அதை ஹானர் பண்ணது மட்டும் இல்ல, அவன் பார்த்த ட்ரீம் அவன் ட்ரஸ்ட் பண்றான் 100%. Not just honoring it, but he trusts the dream he saw with no doubts. அப்ப கர்த்தர் சில வேளையில உங்களோட கூட சொப்பனங்கள் மூலமா பேசுற காரியங்களை நம்ம முதல்ல நம்பணும். So many times when you receive a dream from God, you must believe it fully. அப்ப அத நம்ம நம்பி செயல்படும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறவராய் So காணப்படுவார். when we trust it and we walk according to it, then God will make it happen. ஏன்னா he is our provider. Because he is our provider. அவர்தான் நம்ம வாய்க்க பண்ண
போறாரு. He alone is going to make it happen. நம்ம செயல்பட தான் போறோம், வாய்க்க பண்ண போகிறவர் அவர்தான் செய்ய போறார். The one who's going to finish it is him, but we must start it. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் எதை குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, யோசிச்சிட்டு இருக்கீங்கலாம் எனக்கு தெரியாது. I don't know what everybody's talking about or thinking about. ஆனா கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். But this is what God says. எவ்வளவு mess up ஆனாலும், Despite how many times you mess up, எத்தனை முறை விழுந்தாலும், despite how many times you fall, மறுபடியுமாய் நான் எழும்ப செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்பதுதான். He says, I am the God who makes you get back up. அது நீங்க ஸ்பிரிச்சுவலா கூட நம்ம விழுந்து போலாம். Many times we'll fall spiritually. அநேக நேரங்களில் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம மறந்து போயிரலாம். Many times we might forget the Holy Spirit. அவரை துக்கப்படுத்திரலாம். Many times we might make him sad. நம்ம தேவனை தேடாம இருந்திரலாம். Many times we might not seek God. அது அடியில போயிரலாம். It might go under. அது தென்படவே செய்யாது மேல. We won't even think about it. ஆனா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, But when we call unto him, மறுபடியுமாய் அது மேலே வர செய்வார். and again he makes the axe rise. அது மறுபடியுமாய் மேலே வர செய்து மிதக்க பண்ணுவார். He makes it rise and he makes it float. அப்ப கர்த்தரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது, So when you ask of God, நம்ம நல்ல ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டிருப்போம். we might pray a lot. ஆனா இப்ப நாட்கள் நம்மளால ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கலாம். But in these days it might be hard to pray. அநேக நேரம் தேவ சமூகத்துல நம்ம செலவு பண்றவங்களா இருந்திருக்கலாம். Many times in the past we might have spent a lot of time with God. ஆனா இப்ப சில நாட்கள் நம்மளால செலவு பண்ண முடியாதபடிக்கு காணப்படலாம். But now some days we just don't find time. நம்மளோட ஜெப வாழ்க்கை அடியில கிடக்கலாம். Many times our prayer life might be in the depths. மேலந்து பார்த்தா தெரியவே தெரியாது. If you look at the top of the water, you won't see it. யாருமே பார்த்து இது ஒன்னு கிடைக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது. Many people won't even realize it's there. ஆனா தேவனுடைய சமூகத்துல போய் என்னை மறுபடியுமாய் உயிர் பெற செய்யும் நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மை மறுபடியுமாய் உயிர் பெற செய்வார். But if you ask God to make it float, he surely will do it for you. அது விழுந்ததுங்கிறதுக்காக அவன் விட்டுட்டு போயிரலங்க. Just because the axe fell, the prophet didn't get up and leave. பரவாயில்லை, அது போனது போட்டுன்னு அவன் விட்டுறல. He didn't just say, okay, it's gone now, I can't do anything. அவன் அது எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சான். He thought, I must retrieve it somehow. ஆனா அவன் எடுக்கணும்னு நினைச்சது உண்மை. It's true, he wanted to get it. ஆனா அவனோட ஸ்ட்ரெngthல அவன் எடுக்கணும்னு அவன் ட்ரை பண்ணல. But he didn't try with his own strength. நீங்க என்னைக்குமே நீங்களும் நானும் என்னைக்குமே நம்மளோட ஸ்ட்ரெngthல நம்ம எடுக்கணும் நம்ம ட்ரை பண்ண கூடாது. Both you and I, we must never think that we're going to get it out of our own strength. அப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். If we try like that, we'll lose. ஆனா நீங்க போட்ட எடுத்து அவர்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, But if you show him where you lost it, அவர் மேல கொண்டு வருவாரு. he will bring it to the top. அப்ப நம்ம இழக்க மட்டும் தான் செய்யணும். And all we have to do is get it. நீங்க தேடுகிறது எல்லாம் தேவையில்லை. All that you look for is not everything you need. ஒருவேளை அவன் இறங்கி உள்ள விழுந்து தேடி எடுத்து கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணினா அவன் தோத்து போயிருப்பான். Perhaps if he said, I'll jump into the water and find it, he would have surely lost. ஆனா அவன் அது செய்யல. But he didn't do that. அவன் அந்த ப்ராப்ளத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டான். He gave the problem into God's hand. அப்ப எலிசாவோட கையில கொடுத்துட்டான். He gave it into Elisha's hand. நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல கொடுப்போம். Today, let's give all our problems into இந்த இடத்துல God's தான் hand. நான் மிஸ் பண்ணேன். This is where I lost it. நம்ம எல்லாரும் தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். Let's all pray. சொல்லுவோம், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோங்கறத கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல தான் நான் போட்டேன். இந்த இடத்துல தான் நான் மிஸ் பண்ணேன். என்னால பார்க்க முடியல நம்ம சொல்லுவோம். உண்மைதான், நான் ட்ரை பண்ணது உண்மைதான். நான் 7 நாள் உபவாசித்து ஜெபிக்கலாம்னு நினைச்சேன். 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கலாம்னு நினைச்சேன். என்னால முடியாதுதான். பட் ஆனா ஐ வாண்ட் டு ட்ரைன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன். ஆனா என்னால முடிக்க முடியாதபடிக்கு நடுவுல நிறுத்திட்டேன்ப்பா. அப்படியே என்னை விட்டுறாதீங்க. நான் எதற்காக பிரயாசப்பட்டேனோ அந்த பிரயாசத்தின் பலனை எனக்கு காண செய்யுங்கன்னு கேளுங்க. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம கேட்போம். உன் வாயை விரிவாக திறந்து நான் நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறது. நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், நீங்க மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் கூட மறுபடியுமாய் திரும்ப எடுத்து உங்ககிட்ட கொடுக்கிற கர்த்தர் அவர். மறுபடியுமாய் கொடுக்கிற கர்த்தர் அவர். There is a time for everything. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம விதைச்சிட்டே இருக்க கூடாது. அறுவடையை பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதினதின் காலத்திலே கனி தருகிற மரமாய் நாம் இருக்க வேண்டும். அதினதின் காலத்திலே எந்தெந்த காலத்துல கனி தரணுமோ அந்த காலத்துல நம்ம கனியை பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி தேவன் யாக்கோபோடு கூட இருந்தாரோ
எப்படி கர்த்தர் யாக்கோபுக்கு சொப்பனத்தின் மூலமாய் காரியங்களை வெளிப்படுத்தினாரோ அதே கிருபை, அதே அனாயிட்டிங் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நாள்ல நிரப்பட்டும். உங்களோடு கூட இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பதில் தருவாராக. Let He hear your cries. உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்கட்டும். நம்முடைய படுக்கையை நம் கண்ணீரால் நனைக்கிறவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். லாபான் எப்படியாவது யாக்கோபை ஏமாத்திடணும்னு பார்த்தான், தோக்கடிச்சிடணும்னு பார்த்தான். ஆனா தேவன் அதுக்கு இடம் கொடுக்கலான்னு போட்டிருக்கு. யாக்கோபு இடம் கொடுக்கலான்னு போடல, தேவன் அதை அனுமதிக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மற்றவருடைய கையில நீங்க தோற்று போகிறதுக்கு அவர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஒருபோதும் உங்களுடைய சூழ்நிலை உங்களை மேற்கொள்வதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் யாக்கோபோடு கூட இருந்தது போல, தீர்க்கதரிசியோடு கூட இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரின் கையின் கிரியையிலும் கையின் பிரயாசத்தையும் அவர் வாய்க்க பண்ணி அதன் பலனை காண செய்ய போகிறார். யாக்கோபு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினது போல நீங்களும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய் மாறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். தேவ ஞானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொருவரின் ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுங்க இயேசப்பா. அப்பா, இந்த நாள் வரையிலும் அவங்களுடைய பிளான்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம் இயேசப்பா. From today on we shift the master. தகப்பனே, யாக்கோபை போல யாக்கோபுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிமிஷம் தகப்பனே அந்த நாளானது அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமா இருந்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மாறுவதற்கு இந்த நாள் காரணமா இருப்பதாக, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு தொடக்கமான நாளா இருப்பதாக சுவாமி. let the multiply master, let the multiply exponentially father. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. financially, spiritually, physically ஆசீர்வதிங்க இயேசப்பா. உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, நாங்கள் இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்படத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடத்தக்கதாக, உம்முடைய வேதத்தை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களால முடியாதுப்பா, ஆனா உங்களால எங்களை செய்ய வைக்க முடியும்பா. Give us strength master, give us wisdom master, give us knowledge master. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 ஆவியானவரே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி, நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவர் கூட நீர் இருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. பாய் மட்டும் நடத்தின தேவனீர் இனிமேலும் மேலே நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அப்பா, ஒவ்வொரு வாகனத்தையும் இரத்த கொட்டைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாவதாக ராஜா. கண்ணின் மணி போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தை கூட விட்டு விலகாமல் இருக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் தொட்டு ஆசீர்வதிங்க இயேசப்பா. தேவ சமாதானம் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி நிலைத்திருத்து தாபரித்து இருக்கும்படியா நான் செபிக்கிறேன் ராஜா. தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுங்கப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மெய்ப்பெருச்சரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பரம்பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பசுமத்தை ஸ்தோத்திரி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை
செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்க